ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு கேமரா வாங்கியிருந்தேன். அந்த கேமராவில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் வந்து இந்த DJI Osmo Pocket 3வோட கேமரா வாங்கியிருந்தேன். அது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோஸ் யூடியூப்பில் போடலாம், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ பார்க்கும்போது நல்லாவே ரிவ்யூ இருந்துச்சு. பட் ஆனால் நான் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வேணாம், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அப்டேட் வந்துச்சுன்னா அந்த ஐஃபோனோட கேமரா குவாலிட்டி கம்மியாயிடும்னால சரி நம்ம ஒரு கேமரா சைடே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கணும். பட் ஆனால் நிறைய எனக்கு செட்டிங்ஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கேமரா இதான் என்னோடய ஃபஸ்ட் கேமரானால எனக்கு ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அதே நேரத்தில் வீடியோஸ் குவாலிட்டியாக இருக்கணுன்றது தான் என்னோடய மெயின் பாயிண்ட்டு இந்த கேமரா வாங்கினதில். பட் இது ஃபுல்ஃபில் பண்ணுச்சான்னு கேட்டால் இது எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கெட் 3ல் வந்து கிம்பிள் அட்டாச்மெண்ட் இதில் கூடயே வந்துடுது. அது வந்து எனக்கு ஒரு மெயின் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக நான் வந்து ஒரு மார்க் கொடுக்கலாம் இதுக்கு. ஏன்னா இந்த கிம்பிள் அட்டாச்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய வீடியோஸில் வந்து கிம்பிள் இது வந்து தானாகவே ஆக்டிவேட் ஆகிடும். அது வந்து சூப்பராகவே இந்த கேமரா வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி சொல்லவே வேணாம். வீடியோ குவாலிட்டி வந்து 4K ரெசல்யூஷனில் லேண்ட்ஸ்கேப்பில் சூப்பராக வரும். அண்ட் ஹாரிசான்டலில் மட்டும் தான் நம்மளுக்கு 3K கிட்டே வரும், 3K ரெசல்யூஷனில் வரும், 4K கொடுக்கல. பட் ஆனால் இது பேரில் உள்ள மாதிரி இது வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியானது. வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு எங்காவது போகிறோம் அப்படின்னா கையில் அடக்கமாக வச்சுக்கலாம். ஆர் வந்து இப்போ ஒரு சின்ன பாக்கெட்டில் இருந்தால் கூட பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி தான் இந்த கேமராவும் டிசைன் ஆகிருக்கு. பட் ஆனால் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள வந்து அந்த கேமராவோட நெக்கு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவோட நெக் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுதான் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தவறு விட்டால் கூட இது டக்குன்னு உடையிற மாதிரி ஆகிடுது. என்ன தொங்கிருச்சு. பட் ஆனால் இது வந்து ஈஸி டு ஹேண்டில், ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு இதில் மேக்ஸிமம் கேமரா செட்டிங்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் லேர்ன் பண்ணனாலுமே இதில் லேர்ன் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. எப்படி ஆங்கிள் வைக்கலாம், எப்படி பண்ணலான்னு. பட் நம்ம ஆட்டோ மோடில் போட்டாலுமே அதுவே தானே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஷாட் வந்து எடுத்து கொடுக்குது. அண்ட் பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து இதில் வந்து கீழே வந்து ஒரு த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர அதை கனெக்ட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம ட்ரைபாடோ இல்லை வேறு ஏதாவது நம்ம தனிப்பட்ட ட்ரைபாடில் மாட்ட முடியும். அந்த த்ரெட்டு வந்து என் ப்ராடக்ட்லாம் அப்படியா இல்லை எல்லா ப்ராடக்ட்லையும் அப்படியான்னு தெரில, அது வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அது எனக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. அந்த கனெக்டிங் இஷ்யூ ரொம்பவே எனக்கு பிடிக்கல. வந்து ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது, உள்ற ஸ்டேஜ்லேயே மாதிரி இருக்குது, ஒரு சைடு தான் கனெக்ட் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு கனெக்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்து வந்து DJI மீமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை நம்ம ஃபோன்லேயோ இல்லை நம்மளோட எந்த இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ, இப்போது அந்த ஸ்பேவே வந்து லேக் ஆகுது. வந்து இப்போது நம்ம அதை வச்சு எடிட் பண்ணணும் இல்லை அந்த ஃபுட்டேஜை மாற்றணுன்னா கூட எப்போவுமே கேமரா ஆன்லேயே இருந்தால் தான் வந்து அந்த ஃபுட்டேஜை நம்மளால் கரெக்டாக வைக்க முடியுது. இல்லைனா வந்து அது வந்து க்ளோஸ் ஆகிடுது அந்த ஆப். அது எனக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. அண்ட் கனெக்ஷனும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வந்து ஒவ்வொரு வாட்டியும் கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது மட்டும் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அண்ட் தென் பட் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டிலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வேறு எதுவும் எனக்கு குறையா இல்லை. பட் ஆனால் இது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த கேமரா வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலோ க்ரியேட்டர்ஸ்க்கு நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். வந்து நான் தனியாக தான் எடுக்கிறேன் அப்படின்ற போது. ஏன்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அந்த ஆப்ஷனில் தான் போட்டிருக்கேன், இந்த ஆக்டிவ் ட்ராக்கிங்கில் போட்டிருக்கேன். ஆக்டிவ் ட்ராக்கிங்கில் நம்ம ஃபேஸை மட்டும் ட்ராக் பண்ண வச்சுட்டா கூட நம்ம நார்மலாக அப்படி எடுக்கும்போது கூட அது அழகாக ட்ராக் பண்ணிவிடுது. இந்த மாதிரி எனக்கு என் ஹெட்டை மட்டும் ட்ராக் பண்ண அப்படின்னா அது அழகாக ட்ராக் பண்ணிவிடுது. அது எனக்கு ரொம்பவே இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அது கடிச்சிடாத. அவுட்டோரில் உள்ள ஷூட் இது. மொட்டை மாடி வந்துட்டேன். மொட்டை மாடியில் மேலே வந்து எடுக்கும்போது சூப்பராக தெரியுது. ஏன்னா அவுட்டோரில் இது கொஞ்சம் நல்லாவே கேப்சர் பண்ணுது. எனக்கு இன்டோரில் கொஞ்சம் சரியில்லை, பட் ஆனால் அவுட்டோரில் நல்லாயிருக்கு. இருங்க, நான் இப்போ மைக் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த காற்றுலேயே எனக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆடியோ நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம வேணாமான்ற போது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சோலோ கிரியேட்டராக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக தான் எடுக்க போகிறீங்க இல்லை vlogging பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம்.
பட் ஆனால் நீங்கள் ஒரு நல்லாவே உங்களுக்கு தெரியும் கேமரா பற்றி ஆப்ஷன்ஸ் பற்றினா நீங்கள் வேறு நிறைய இருக்குது. சோனி Z7 இருக்குது. லைக் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் சில கேமராஸ் பார்க்கும்போது சொல்கிறேன், அந்த மாதிரி கேமராக்கெலாம் நீங்கள் போய்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவோட எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லைக் வந்து எனக்கு இந்த கேமரா பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நான் எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிட்னஸ் கண்டென்ட்டுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். இன்கேஸ் நான் பேசுகிறதோ இல்லை என்னோடய ஸ்பீச் ஸ்டைலோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் போட்டுக்கோங்க. வேறு வீடியோவில் சந்திப்போம். பாய்.